நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்காக இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கண்டென்ட் வந்து எழுதுங்க. ஸோ 2 மார்க்னால் அந்த ஒரு ஹாஃப் பேஜ்க்கு இருக்கணும். 16 மார்க் அப்படிங்கிறது மினிமம் 3 பேஜஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஆல் த கொஷின்ஸ், இப்போ 5 யூனிட் கொஷின்ஸுமே நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். கொஷின்ஸ் தெரியுது அப்படின்னா கரெக்டாக அதுக்கான கண்டென்ட் எழுதுங்க. உங்களுக்கு அங்கே கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த கொஷின் எந்த யூனிட்லேருந்துங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 11th கொஷின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட், 12ங்கிறது செகண்ட் யூனிட், அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த யூனிட்க்கு ரிலேட்டடான கண்டென்ட், அந்த யூனிட்டில் நீங்கள் என்னென்ன படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். இப்போ 3rd யூனிட்னா யூனிவேரியேட் அனாலிசிஸ், சிங்கிள் வேரியபிள் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த யூனிட் ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3 hours ஃபுல்லாக எக்ஸாமோட கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், டிவியேட் ஆகாதீங்க. தென் ஈஸிலி யூ கேன் கெட் குட் மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பிக் கொஷின்ஸ் எழுதுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் என்ன கண்டென்ட் கேட்டிருக்காங்களோ அதை பற்றின டிஃபைன் பண்ணுங்கள். இப்போ மீன் கேட்குறாங்க, வேரியன்ஸ் கேட்குறாங்க, யூனிவேரியேட் கேட்குறாங்க, பைவேரியேட் கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் தட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்களாகவே ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா செட்டு, இல்லை ரியல் வேர்ல்டு டேட்டா செட்டு, அந்த மாதிரி டேட்டா செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் ஒரு 10 டேட்டாஸ் அந்த மாதிரி எழுதுக்கோங்க. இந்த டேட்டா செட்டை என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான பைத்தான் கோடு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோடிங்க்கான அவுட்புட்டு என்ன கேட்குறாங்களோ, ஸ்கேட்டர் பிளாட் ஆர் லைன் பிளாட்டு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பிளாட்டிங்ஸ் எழுதுங்க. இல்லை மீன் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். என்ன கேட்குறாங்களோ அதுக்கான கோட் அண்ட் அவுட்புட் எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில். ஸோ யூஸ்வலாக பைத்தான் கோடில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணியிருப்போம், டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருப்போம், அண்ட் தென் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்களோ அந்த கான்செப்ட்டுக்கான கோடிங் எழுதியிருப்போம், அதை விஷுவலைஸ் பண்ணியிருப்போம், பிளாட்டிங் அண்ட் ஷோ பிளாட்டிங். இது உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட இது ரிலேட்டடாக எல்லா பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்லையும் இதுக்கான கண்டென்ட் நான் போட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக கேட்குற கண்டென்ட்டுக்கு தெரியலனா ஜென்ரல் கண்டென்ட்டுக்கு ஆன்சர்ஸ் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் 2 மார்க்ஸ் அண்ட் பிக் கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எனக்கு தோன்றதை நான் இன்றைக்கி எழுதியிருக்கேன். நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை பண்ணிங்க அப்படின்னாலே இந்த யூனிட்டில் எந்த கொஷின்ஸ் வந்தாலும் இது ரிலேட்டடாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது 5 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 2 பிக் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு மட்டும் நான் கொஷின் பேங்க் போட்டிருக்கேன். அதர் யூனிட்ஸ்க்கு நீங்கள் வந்து வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் கொஷின்ஸ். தேர்ட் யூனிட்கான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்கான கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் யூனிட்கான கொஷின்ஸ். ஆல்ரெடி நீங்கள் அசஸ்மெண்ட் 1, 2 மாடல்லாம் எழுதியிருப்பீங்க. அதில் உங்கள் ஸ்டாஃப் என்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அந்த கொஷின் பேப்பர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்ததோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் இன்க்ளூட் பண்ணலனாலும் நீங்கள் அதையும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸுக்கு டெஃபினிஷன்ஸ் வாட் இஸ் வாட் கேட்குறாங்க வித் எக்ஸாம்பிளோடு எழுதுங்க. முடிஞ்சால் 1 லைன் ஆஃப் பைத்தான் கோடை வந்து அதில் ரைட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட உடனே இந்த மாதிரி இமீடியட்டாக கண்டென்ட் போட்டோன்னா உங்களை ரீச் பண்ண முடியும். நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்களோட கொஷின் பேப்பரை வில்லிங் இருக்கவங்க ஃபோட்டோ எடுத்து virtualclassroomlectures@gmail.com மெயிலுக்கு வந்து கொஷின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ.